அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை 11ஆம் தேதி ஜனவரி. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தந்தை அலெக்சாண்டர் ஹாமில்டன் பிறந்த தினம் என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் நிறுவன தந்தையாக போற்றப்பட்டவரும் வாஷிங்டனுக்கு முதன்மை அலுவலராகவும் செயல்பட்ட அலெக்சாண்டர் ஹாமில்டன் பிறந்த தினம் என்று பிரிட்டிஷ் 1775 வெஸ்ட் இண்டீஸின் லீவார்ட் தீவுகளின் நேவிஸ் தீவின் தலைநகர் சார்லஸ் டவுனில் பிறந்தவர். 1755 ஜனவரி 11. கல்வியுடன் கிரேக்கம், ரோமானிய மொழி, பாரம்பரிய இலக்கிய புத்தகங்களையும் படித்தார். வறுமையில் வாடியதால் 11 வயதிலேயே வேலை பார்க்க தொடங்கினார். இவரது திறமையால் கவரப்பட்ட முதலாளி படிப்பதற்காக அமெரிக்கா அனுப்பி வைத்தார். 16 வயதில் கிங்ஸ் கல்லூரியில் சேர்ந்தார். அவருக்கு படிப்பதை விட அரசியலில் நாட்டம் அதிகமாக இருந்தது. பிரிட்டன் காங்கிரஸில் சேர்ந்தார். 1774 பிரிட்டன் ஆதரவு விசுவாசத்துக்கு எதிராக முதல் அரசியல் கட்டுரையை எழுதினார். பிரிட்டிஷ் அரசின் வரிகள் மற்றும் வர்த்தக விதிகளுக்கு எதிரான போராட்டத்திலும் கலந்து கொண்டார். அமெரிக்க விடுதலை போராட்டம் தொடங்கிய போது 1775 நடைபெற்ற லாங் ஐலாண்ட் மற்றும் ஒயிட் பிளைன்ஸ் மற்றும் டெரண்டன் யுத்தங்களில் கலந்து கொண்டார். துடிதுடிப்பான செயல் வீரரான இவர் ஜெனரல் ஜார்ஜ் வாஷிங்டனின் அன்பை பெற்று அவரது நம்பிக்கைக்கு உரிய உதவியாளராக மாறினார். மீண்டும் யார்க் டவுன் யுத்தத்தில் தலைமையேற்று படைகளை வெற்றிகரமாக வழிநடத்தினார். இதன் முடிவில் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டது. வாஷிங்டனின் ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு படிப்பை தொடர்ந்து சட்டம் பயின்றார். வலுவான மத்திய அரசை உருவாக்குவதுதான் அமெரிக்க சுதந்திரத்தை கட்டிக்காக்கும் என்று கூறினார். அமெரிக்க சுதந்திர போராட்டமும் அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டமும் பிரிக்க முடியாதவை என்று கூறினார். ஃபெடரலிஸ்ட் கட்சிக்கு தலைவராகவும் விளங்கினார். அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தார். தி ஃபெடரலிஸ்ட் என்ற தலைப்பில் வெளிவந்த 85 கட்டுரைகளில் 51 கட்டுரைகளை ஜேம்ஸ் மாடிசன் மற்றும் ஜான் ஜேயுடன் கூட்டாக இணைந்து இவர் எழுதியுள்ளார். ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக 1789 தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஹாமில்டன் அவர் ஹாமில்டனை முதல் கருவூல செயலாளராக ட்ரெஷரி செக்ரட்டரியாக நியமனம் பண்ணுறார். முதலாக பேங்க் ஆஃப் யுனைடெட்ஸ் என்ற அரசுக்கு சொந்தமான தேசிய வங்கியை உருவாக்கினார். ஹாமில்டன் தான் அரசுக்கு சொந்தமான அந்த தேசிய வங்கி பேங்க் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். நம்ம எப்படி இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் அது மாதிரி அங்கே நிர்வாகத்தின் பொருளாதார கொள்கைகளை வகுத்ததில் முதன்மை பங்காற்றியவர். தேசிய வங்கி உருவாக்கம், வரி விதிப்பு முறைகள், பிரிட்டனுடனான நட்பு, வணிக உறவு, உற்பத்தி கொள்கைகள் ஆகிய அமெரிக்காவின் முன்னேற்றத்துக்கு இவர் பங்கு முக்கியமானது. அமெரிக்காவில் பல இடங்களில் இவரது சிலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அமெரிக்க கரன்சி நோட்டுகள், சேமிப்பு பத்திரங்கள், அஞ்சல் முத்திரைகள் ஆகியவற்றில் இவரது உருவப்படங்கள் வெளியாகின. அமெரிக்க இராணுவத்தின் பிரிவு உட்பட பல அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இவர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஜூலை 12, 1804 49 வயதிலேயே மரணம் அடைஞ்சிடறார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தந்தை அலெக்சாண்டர் ஹாமில்டன் 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் 1755 பிறந்திருக்கிறாரு. வறுமையில் வாடியதால் 11 வயதிலே வேலைக்கு போகிறாரு. 1774 பிரிட்டன் ஆதரவு விசுவாசத்துக்கு எதிராக தனது முதல் கட்டுரை எழுதுகிறார். 1775 நடைபெற்ற அமெரிக்காவில் விடுதலை போராட்டம் தொடங்கிய போது 1775 நடைபெற்ற லாங் ஐலாண்டு மற்றும் ஒயிட் பிளைன்ஸ் மற்றும் ட்ரெண்டன் யுத்தங்களில் கலந்து கொள்கிறார். மற்றபடி சட்டம் படிக்கிறார். 85 கட்டுரைகளில்
முக்கியமான கட்டுரைகள்லாம் இவரோட கட்டுரைகள் இருக்குது. அதாவது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை வகுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். தி ஃபெடரலிஸ்ட் என்ற தலைப்பில் வெளிவந்த 85 கட்டுரைகளில் 51 கட்டுரைகள் ஜேம்ஸ் மாடிசன் மற்றும் ஜான் ஜேயுடன் கூட்டாக இணைந்து இவர் எழுதியிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான தகவல். 1804 ஆம் ஆண்டு 49 வயதில் மரணமடைந்தார். நன்றி, வணக்கம்.